என்னடா புதுசா பைப் அறுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கீங்களா? அது வேற ஒண்ணு இல்லங்க. நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு நம்ம பைப் கிளீனிங் தான் பண்ண வந்திருக்கோம். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் நம்ம கிட்ட டேங்க கிளீன் பண்ணி முடிச்ச உடனே என்ன சொன்னார்னா, எங்க வீட்ல வந்து தண்ணி ரொம்ப ஸ்லோவா வருதுப்பா அப்படின்னு சொன்னாரு. சரி நாங்களும் போய் என்னன்னு பார்த்தா டேங்க் சூப்பரா சுத்தமா இருக்கு. ஆனா இருந்தாலும் ஏன் தண்ணி ஸ்லோவா வருது அப்படின்ற டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கஸ்டமர் வீட்ல இருக்கிற பைப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சால்ட்டா அடைச்சிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு தண்ணி வந்து ஸ்லோவா வந்திருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பைப் கிளீனிங் தான் பண்ண போறோம். இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னா கரெக்டான இடத்துல பைப்பை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பைப் கிளீனிங் லிக்விட வந்து போதுமான அளவு ஊத்திட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஓபன் பண்ணோம்னா பைப்ல இருக்கிற எல்லா அழுக்கும் சால்ட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெளியே வந்துரும். சரி இதனால என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டேங்க் சம்ப கிளீன் பண்ணி முடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா வரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தண்ணி வரதுக்கு உதவுறதே பைப் தான். அது சுத்தமா இருந்தா தண்ணி நம்மளுக்கு இன்னும் சுத்தமா இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பைப்பை அட்டாச் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு. ஃபைனலா கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா டேப்பை மாத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் உடனே டேப்பை மாத்தி கொடுத்தாச்சு. முன்னாடி எப்படி தண்ணி ஸ்லோவா வந்து கஸ்டமர் சொன்னார். இப்ப பாருங்க தண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா சூப்பரா வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு டேப்லயுமே சரி சூப்பரா தண்ணி வருது. முன்னாடி இருந்ததோட இப்ப சூப்பரா இருக்கு. அட்லாஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், உங்க வீட்ல இருக்கிற பைப் வந்து பாத்தீங்கன்னா சால்ட்டா இருக்கு, அதிகமா வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க உடனடியா க்ளீன் பண்ணனும்னா நீங்க வெளியலாம் போகணும் அவசியமே இல்ல. நாங்களே உங்களுக்கு க்ளீன் பண்ணி தருவோம். சென்னை ப்ரோ டேங்க் கிளீனர்ஸ். உங்களுக்கு உடனே க்ளீனிங் வேணும்னா மறக்காம எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க.